ப்ரோ, என்ன தீவிரமா யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல ப்ரோ. பொன்னியின் செல்வம்லாம் நான் கேட்டது கூட கிடையாது, பார்த்ததும் கிடையாது, அதை படிச்சதும் கிடையாது. அப்படிதான் நான் வளர்ந்தேன், எனக்கு அது தெரியாது. ஆனா பொன்னியின் செல்வம் ரெண்டு பார்ட்டு மணிரத்னம் சார் ரொம்ப சூப்பரா எடுத்து அதை நம்ம முன்னாடி நம்மளுக்கு அழகா காமிச்சிட்டாரு. நான் சின்ன பிள்ளையில மகாபாரதம்லாம் தூர்தர்ஷன்ல போடுவாங்க, அதை நம்ம போய் பார்ப்போம். அந்த மகாபாரதத்தை இன்னைக்கு ராஜமௌழி சார் எடுத்து அந்த படத்தை நம்ம முன்னாடி பண்ணாருன்னா அது எப்படி இருக்குங்கிறது அதை யோசிச்சு பாக்குறேன். அது அவர் எடுத்தா நல்லா இருக்குங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா பாகுபலி எல்லாம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரொம்ப அற்புதமா சூப்பரா பண்ணாரு. ட்ரிபிள் ஆரும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமா ஒரு அழகா அதை வாழ்வியலா கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு மகாபாரதத்தை நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். ஏன்னா அது நம்ம யாரும் பாக்குறது கிடையாது. ஏன்னா இன்னைக்கு எல்லாம் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும், மற்றவங்க யாருக்கும் அது தெரியாது. அதனால மகாபாரதத்தை பாகுபலி அவர் எடுத்தது மாதிரி இன்னைக்கு ராஜமௌழி சார் எடுக்கணுங்கிறது என்னோட ஆசை. அது பெரிய ஸ்கிரீன்ல அவருடைய மக்களா போய் உட்கார்ந்து பாக்குறதுல அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். அது ராஜமௌழி சார் எடுத்தா நல்லா இருக்குங்கிறது மறுபடியும் அதுதான் சொல்றேன், என்னோட ஆசைகள். இதை வேற எந்த இயக்குனர் வச்சு இயக்குனா நல்லா இருக்குங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம சொல்லுங்க. நன்றி.